பெண் எம்பிக்கள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சபாநாயகர் அவர்கள். தனது அறைக்கு வந்த பெண் எம்பிக்கள் ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்கினார்கள். அவர்கள் பண்ணின ஒரு சில விஷயங்கள் அன்றைய அவைக்கு திரு மோடி அவர்கள் வந்திருந்தார் அப்படின்னா அவர்களை அடிக்க பாய்ந்திருப்பார்கள் இந்த பெண் எம்பிக்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பாராளுமன்றத்தினுடைய மைய கருவாக இருக்கக்கூடிய சபாநாயகர் தனது அவையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எம்பிக்கள் மேல் இவ்வளவு பெரிய பலியை தூக்கி போடுவது இதுதான் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடத்திருக்கக்கூடிய முதல் விஷயம். முதல் தடவையாக இது நடக்கிறது. இரண்டாவதாக ராகுல் காந்தி பிரச்சனை ஒரு பக்கம் வச்சா கூட எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று அமெரிக்காவினுடைய ஒரு சைல்ட் டிராஃபிக்கிங் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டு பின்னாடி 5 வாரங்கள்ல கைது செய்ததுக்கு அப்புறம் இறந்தும் மர்மமான முறையில் சென்ற எப்ஸ்டீனுடைய ஃபைல் இன்றைக்கு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மூலியமாக. இந்த ஃபைலிலையும் மோடி அவர்கள் எப்ஸ்டீனை சந்தித்ததாகவும் அவரினுடைய ஆலோசனையின் பேர்ல இஸ்ரேலுக்கு செல்லும் போது ட்ரம்ப் அவர்களை குதூகலிக்கிறதுக்காக ஆடி பாடி செய்ததாக ஒரு தகவல் அங்கு பரிமாறப்பட்டிருக்கிறது. இது போக அனில் அம்பானி சம்பந்தமான பல்வேறு மெயில்கள் கரஸ்பாண்டன்ஸ் கிடைச்சிருக்கதாகவும் தகவல். இதை பற்றியும் பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்தணும். எப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதம மந்திரி இப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இதற்கு நேர் ஆதாரமாக திரு சுப்பிரமணிய சுவாமி பாஜகவினுடைய மூத்த தலைவரும் தெள்ள தெளிவாக மோடி அவர்களுக்கு அன்றைய காலம் தொட்டே அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டே அவருக்கு பெண்கள் மேல ஒரு வீக்னஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத போட்டு உடைத்திருக்கிறார் மற்றொரு இன்டர்வியூல. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் வேற எங்க போய் விவாதிக்கிறது எதிர்கட்சிகளோட கூற்று.